இன்றைக்கி நாங்கள் ராசல் கலாமில் நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அரௌண்ட் 4 o'clock வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். 12 o'clock ஃபயர் ஒர்க்ஸ். பட் நிறைய டிராஃபிக் ஆகும். லேட் ஆக ஆக க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதால கொஞ்சம் ஏர்லியாகவே பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். துபாயிலேருந்து ராசல் கலாமா போகிற ரூட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அரௌண்ட் 7:30க்கு தான் ரீச் ஆனோம். நிறைய டேக் டைவர்ஷன்ஸு இதெல்லாம் தாண்டி நாங்கள் ரீச் ஆகும்போது உள்ளே என்டர் ஆன வைபே சூப்பராக இருந்துச்சு. டிஜே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய க்ரௌடு இருந்தது. நாங்கள் போனோடனே இந்த டிஜே கிட்ட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இருந்த பீப்புளெலாம் பயங்கரமாக நியூ இயர் வைப்பில் இருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த இடமே. யூஏயில் எனக்கு வெதருமே நல்ல ட்ராப் இருந்துச்சு. ரொம்பவே குளிராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் ஸ்வெட்டர்ஸு பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனதால் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த குளிருக்கு சுட சுட டீ குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருந்த ஃபுட் ஸ்பாட்ஸ்லேயே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரோன் ஷோ தான் இருந்துச்சு. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரோன்ஸ்லேயே அழகாக இந்த பேர்டு அப்படியே ஸ்கையில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சூப்பர் ரியலிஸ்டிக்கான ஹியூமன் பர்சனை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரோனில் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. இது த்ரூஅவுட் 4.5 கிலோமீட்டர் கண்டினியூஸ் ஃபயர் ஒர்க்ஸு அப் டு 10 minutes இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்கை பார்க்க. யூஏயில் இது எங்களோட ஃபர்ஸ்ட் நியூ இயர். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மெமரிஸ் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸை நம்ம எப்போவுமே மறக்கவே முடியாது.